எல்லாருக்கும் ஒரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நான் உங்களோட வெங்கட்டுங்க. ரொம்ப ஸ்பெஷலான டே தாங்க எனக்கு. இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு எனக்கு ஸ்பெஷல் ஏன்னு கேட்டிங்கன்னா 11 பேருங்க 11 ஆஃபர் லெட்டர் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆயிருக்குங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் உங்க கூட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேங்க. அதை விட இன்னும் சந்தோஷமான விஷயம் கடைசி 45 நாளில் வந்து 54 பேர் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ நேர்மையாக நியாயமாக போயிருக்காங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குற ஹெச்ஆர்ஸ் அண்ட் ரெக்ரூட்டர்ஸ் தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை எங்களுக்கு அனுப்புங்க. எங்களோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்க ட்ரெயினிஸை நாங்கள் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கோம். எந்த சார்ஜ் எதுவுமே இல்லை. உங்களோட எந்த கண்டிஷனாக இருந்தாலும் நாங்கள் ஏற்று தரத்துக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லைக் இந்த மந்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? நிறைய பேர் வந்து 2 ஆஃபருங்க 3 ஆஃபருங்க 4 ஆஃபருங்க 5 ஆஃபர் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. மொதல் பர்சன் யாருன்னா வந்து டாட் அண்ட் ரியாக்டில் பார்த்தீங்கன்னா வந்து லைக் அஜித் பிளேஸாக இருக்காருங்க. ஸோ ஆஃபர் வித் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாடு வாய்ப்புகளோட சேர்த்து இந்த ஆஃபர் வந்திருக்குங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயங்க. ரெண்டாவது இன்னொரு அஜித்துங்க, ஹையஸ்ட் சேலரிங்க, ஆஃபர் வித் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி 2018 சிவில் அஜித் பிளேஸாக இருக்காருங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து பிடெக் ஐடியில் டபுள் ஆஃபருங்க. 2 ஆஃபர் வாங்கியிருக்காரு இந்த தம்பிங்க. ஸோ சாய் அபிஷேக்குங்க. ஸோ இவர் பிளேஸாக இருக்காருங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பரில் பிளேஸாக இருக்காருங்க. நாலாவது என் செல்ல தம்பிங்க. ஸோ என் செல்ல தம்பி சதீஷ் பிளேஸாக இருக்காங்க. நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம் அட்மின் டபுள் ஆஃபருங்க வித் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. உடனே வந்து பாஸ்போர்ட் எல்லாமே சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 2008 இருந்து ஒருத்தன் பிளேஸ் ஆகுவோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த சாதனையே பண்ணியிருக்காருங்க நம்ம தம்பிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து லைக் நம்மளுடைய பாலமுருகன். ஸோ 2021 பிகாம்ங்க. 6வது ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து லைக் 2019 சிவில் மோகன சுந்தரம். அண்ட் 7வது ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து 2017 ட்ரிபிள்ங்க. ஸோ இவர் ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பர் விஜய்குமார் பிளேஸ் ஆயிருக்காருங்க. அடுத்து 8வது ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து 2019 மெக்கானிக்கல் விக்னேஸ்வரன். என்ன பிரில்லியன்ட்டு! அவன் ஸ்பீச் எல்லாம் கேட்டிங்கன்னா அசந்துருவீங்க. மைக்ரோசாஃப்ட் டைனமிக்ஸில் பிளேஸ் ஆயிருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ல ஒருத்தன் பிளேஸ் ஆயிருக்காங்க. அண்ட் 9வது பார்த்தீங்கன்னா வந்து 2022 பிகாமுங்க. என் செல்லம் லைக் சரஸ்வதன் பிளேஸாக இருக்காருங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து 10வது ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ரொம்ப 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 பாசத்துக்கும் நேசத்துக்கும் ரமேஷ் பாபுங்க. ரமேஷ் பாபு பற்றி நான் சொன்னால் வந்து அவன் கடைசி நாள் பேசும்போது என் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. தம்பி, நான் உன்னோட வாழ்க்கையை பார்த்துங்க. கண்டிப்பாக வந்து அம்மாவை நீ நல்லா பார்த்துப்பன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. உன்னமாக ஒரு பையனை வந்து லைக் பெற்றதுக்கு உங்கள் அம்மா கொடுத்து வச்சுருக்கணும் தம்பி. ஓகேவா? 2 ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. ஸோ உண்மையாக ஒன்று வந்து பேசும்போது கண்ணீர் தான் வருதுங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம சுரேஷ் பிளேஸ்காரு ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பருங்க. ஸோ 11 ஆஃபருங்க. ஸோ 6 நான் மாற்றிட்டேன், தப்பாக போட்டேங்க. ஸோ 11 பேருங்க ஒரே நாளில் பிளேஸ் ஆகிருக்காங்கன்றது சந்தோஷமான விஷயம். 2021 பிகாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நேர்மையாக நியாயமாக உழைக்கிறது தாங்க. ஸோ எல்லாருமே இந்த கெரியர் கேப்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் 3 வருஷம் கேப் இருக்கும், உனக்கு வேலை கிடைக்காது, காசு கொடுத்தா தான் போக முடியும்ட்டு அப்படி எல்லாருமே ஏமாற்றிட்டு இருக்காங்க. நீ நேர்மையாகவும் நியாயமாகவும் ஒரு கம்பெனியை ஏமாற்றாமல் உண்மையை சொல்லி போக முடியும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் வந்து இந்த சிஸ்டத்தை நான் உருவாக்கிட்டு இருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பேக்டோர் ப்ராசஸிங்னு திருட்டுத்தனமாக காசு கொடுத்து ஒரு கம்பெனியை ஏமாற்றி போகிறத நான் ஒழிக்காமல் விடவே மாட்டேங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி நேர்மையாக போன ஒவ்வொரு வெற்றியால் தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்கீங்க. புதுசாக இப்போ ஒரு ஜாப் ஸ்கேம் வந்திருக்குங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ ஃபீஸ் கட்டாத, நீ வேலை கிடைச்ச முன்னாடி வந்து அதுலேருந்து சம்பளத்துலேருந்து கொடு அப்படின்ற மாதிரி ஏமாற்றுவாங்க. பாருங்கள், எப்போவுமே வந்து ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணிங்கன்னா ட்ரைனிங் முடிஞ்சா உனக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாதுங்க. நீ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனிக்கு உனக்கு சம்மந்தம் இருக்காது, அவனுக்கும் சம்மந்தம் இருக்காது, உங்கள் சேலரிக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்காது. அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா பின்னாடி உங்களை மிரட்டவும் வாய்ப்பு இருக்குது, ஏமாற்றவும் வாய்ப்பு இருக்குங்க. எல்லா விதத்துலையுமே ஏமாற்றிடுவாங்க. ஸோ நீ படிச்சியா, வேலைக்கு போயிட்டே உனக்கும் அந்த கம்பெனிக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சேஃபுங்க. ஸோ இந்த ஜாப் ஸ்கேம் பற்றி பேக்டோர் ப்ராசஸிங்கை பற்றி நான் நிறைய பேசுகிறதோட்டு நிறைய எனக்கு நண்பர்கள் எதிரிகள் அதிகங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சோஷியல் நெட்வொர்க்ஸில் போலியாக காஷிவ் மாணவர்கள்னு சொல்லிட்டு யார் கமெண்ட் அடிச்சிருந்தாலும் நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் எங்ககிட்டயே வந்து கேட்கலாங்க. அதாவது ஃபேக்காக வந்து ஒருத்தன் என்கொயரி பண்ணுற மாதிரி, ஃபேக்காக அதுக்கு வந்து காஷிவுடைய ஸ்டூடெண்ட்ன்ற மாதிரி லைக் நிறைய ஆன்சர்ஸ்லாம் பண்ணுவாங்க. நம்பாதீங்க, அவங்க எல்லாமே ஃபேக் யூசர்ஸுங்க. ஸோ எனக்கு என்னுடைய எதிரிகள் நண்பர்கள் சொல்லாங்க. ஸோ நான் பேக்டோர் ப்ராசஸிங்கை பற்றி பேசுகிறதோட்டு வந்து நிறைய எனக்கு பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருப்பாங்க. என்னை பற்றி என் கம்பெனி பற்றி வந்து நெகட்டிவாக யாராவது சொல்லியிருக்க நண்பர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்து யாரும் வந்து ஏமாற போகிறது இல்லைங்க. நீங்கள் யாராவது வந்து என் கம்பெனியில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை இது நாளத்தில் எதனா ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆஃபீஸ் டைமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ நேரில் சென்னையில் தாங்க இருப்பேன் எப்பவுமே.
ஆஃபீஸ்க்கு வாங்க, ஜாலியா பேசலாம். ஆனா நல்லா இருக்கலாம் கேளுங்க, சந்தோஷப்படுங்க. வரும்போது சாக்லேட் வாங்க. ஓகேவா? ஸோ இது என்னோட இன்ஸ்டா அக்கவுண்ட்டுங்க. இந்த அக்கவுண்ட்ல ஃபாலோ பட்டன் பிரஸ் பண்ணி உங்க டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர் அனுப்புங்க. அண்ணன் நான் உங்கள்ட்ட பேச ரெடியா இருக்கேன். சரி வாங்க நம்ம கதைக்கு போலாம். அதுலயும் 54 ஆஃபர் 45 நாளா என்னையா கொடுமையா இருக்கு. உண்மையான்னு பார்த்தீங்கன்னா வந்து 12வது ஆஃபர் பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ என்னுடைய செல்லம் நசருதீனுங்க நேத்து தான் என்ன வந்து பார்த்த. தேங்க்யூ செல்லம். 2019 ட்ரிபிள்ங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் நம்மளுடைய ஜெகதீசனுங்க. ஐயோ இவன்லாம் வந்து பேசுவானே தெரிலங்க. அவ்வளோ அமைதியான ஒரு பையங்க. நான் வந்து லைக் எப்பயுமே பார்க்கும்போது அமைதியாக இருப்பாங்க. அண்ட் என்னுடைய எபிங்க. எபி லைக் ஒன்று நான் உன்னை பார்க்குறதுக்காக காத்துட்ருக்கேன் செல்லம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து என்னையே வந்து உரிச்சு வச்சிருக்கிற என் செல்லக்குட்டிங்க, என்னுடைய தம்பிங்க அருண் யுவராஜுங்க. அருண்ங்க. ஸோ அருண் பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி ஃபங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன மாதிரியே இருப்பான். 5-6 வருஷமாக என் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்க அருண் வந்து 3 ஆஃபர் வாங்கினவங்க. அதான் சந்தோஷமான விஷயம். அருண் வாழ்த்துக்கள். உன்னுடைய ஹார்ட் ஒர்க் செம்ம. 3 ஆஃபர்லாம் எவனும் வாங்க முடியாது, நீ அடிச்சிருக்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மணிகண்டனுங்க 2014 மெக்கானிக்கல். 14 மெக்கானிக்கெலாம் போக முடியாமல் ஒவ்வொருத்தரும் கேட்கும் போது அடிச்சுட்டு இங்கே நிற்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசிஏ 2022 இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. ஓகே 17வது ஆஃபருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் நம்மளோட பாலாஜிங்க. டெக்னிக்கலாக இவனெலாம் அடிச்சிக்க முடியாது, வேற லெவலுங்க. அடிச்சிக்க முடியாது. ஃபுல் ஸ்டாக் ஜாவாவில் பிளேஸ் ஆயிருக்காங்க. இது இல்லாமல் முகமது சுலைமான் என் செல்லக்குட்டி 4-5 வருஷமாக என் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய முகமது சுலைமானுங்க. இது இல்லாமல் வந்து குப்பு ராஜுங்க. ஐயோ என்ன போதும், என் ஆஃபர் போதும், 2 ஆஃபரோட நிறுத்திக்கோ குப்புராஜ், டார்ச்சர் பண்ணாத என்ன. இப்போ வந்து ஃபோன் பண்ணி சார் இந்த ஆஃபர் வந்திருக்கு, அந்த ஆஃபருக்கு நான் போட்டோமா வேணாம் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஆஃபர்ஸுங்க. 2010 ஒருத்த வந்து நேர்மையாக உண்மையாக போக முடியுமானா அது நம்ம குப்புராஜால் தான் முடியும். த பெஸ்ட் ப்ராஜெக்ட் வின்னருங்க. அண்ட் இது இல்லாமல் வந்து லைக் என்னுடைய செல்லக்குட்டி குடும்பமே எனக்கு சொந்தம். அப்பாவை கேட்டதாக சொல்லு மோகன்ராஜுங்க. ஃபுல் ஸ்டாக் .NET டெவலப்பராக பிளேஸ் ஆகிருக்காங்க. மெக்கானிக்கலுங்க. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஒருத்தன் பிளேஸ் ஆக முடியுமான்னு கேட்டால் நம்மளால் தான் முடியும். சிவா 2018 பாஸ் அவுட்டுங்க. இது இல்லாமல் பிகாமில் வந்து 2019 ஹொசன்னா பார்த்தீங்கன்னா வந்து லைக் எப்படி சொல்கிறது, எப்பவுமே என் கூடயே ட்ராவல் பண்ணுற ஹொசன்னா அண்டு என்னுடைய பாசத்துக்கும் நேசத்துக்குன்னே அறிவுக்கரசுங்க. அறிவுக்கரசை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் செல்லம். அண்டு யுவராஜுங்க வீட்டு பக்கத்தில் ஆஃபீஸர் எப்பவுமே குஷியாக இருக்க நீ. நிவேன்குமார் இவன் பண்ணுற அநியாயத்துக்கு இருக்குங்க. ஸோ டபுள் ஆஃபர் வாங்கியிருக்காங்க. இது இல்லாமல் துபாய்க்கு 3வது ஆஃபர் வாங்கியாச்சுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஆன்சைட் போக போகிறாருங்க. ஸோ ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி 3 ஆஃபருங்க அநியாயத்துக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான கிராமங்க. ஒரு பயங்கரமான கிராமத்திலிருந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகிருக்கிற என்னுடைய ரித்திக் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குமாருங்க 2010 யாரையா போக முடியும், டிப்ளமா போக முடியும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணி நீ நிற்கிற திருக்குமாருங்க. இது இல்லாமல் வந்து சிவராஜ் பிகாம் 2021. இது இல்லாமல் வந்து லைக் நம்ம பெரிய 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 ஆளுங்க. ஸோ நம்மளுடைய அவார்ட் வின்னருங்க, டாப் மோஸ்ட் பர்ஃபார்மருங்க. வார்த்தை கிடையாதுங்க. ஸோ 2022 சிவில் இன்ஜினியருங்க. 3 ஆஃபர் வாங்கியிருக்காங்க. கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூருங்க. 3 ஆஃபர் வாங்கியிருக்கிற நம்மளோட கார்த்திகாயனிங்க. இது இல்லாமல் வந்து லைக் நம்மளுடைய டாப் மோஸ்ட் பர்சனுங்க. ஒரே நைட்டு ஒரு டெக்னாலஜி அடிச்சு பின்னக்கூடிய நம்முடைய ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர்னு சொல்லலாம் சங்கீத்ங்க. ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பர் பிளேஸாக இருக்க 2019 மெக்கானிக்கல். இது இல்லாமல் வந்து எங்களுடைய மேடம்ங்க, கேரளா மேடம்ங்க. கேரளாவிலேருந்து வந்து இங்கே உட்காந்து படித்து இன்றைக்கி ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி வேறு லெவலில் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. டபுள் ஆஃபர் வாங்கினவங்க. ஸோ வாழ்த்துக்கள்மா. இது இல்லாமல் வந்து 33வது ஆஃபர் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஐயோ முத்தரசுங்க. 4 ஆஃபர் வாங்கினவங்க, வெறி பிடிச்சவங்க. இவனை மாதிரி ஒரு ஜாவா டெவலப்பரை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. ப்ராஜெக்ட்லாம் அவ்வளோ தரமாக பண்ணக்கூடிய நம்முடைய முத்தரசுங்க. இதெல்லாமல் ஆதி நாராயணன், டெடிக்கேஷன், சின்சியாரிட்டி, ஒழுக்கம், இதில் எல்லாத்துலேயுமே வந்து டாப் மோஸ்ட் பர்சன் சிவில் 2019ங்க. இது இல்லாமல் வந்து லைக் என்னுடைய செல்லக்குட்டி எங்கூருக்காரன் சிலம்பரசங்க அவ்வளோ பாசம். லைக் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, வந்தோடனே கட்டிப்பிடிச்சிப்பா என்ன. அவ்வளோ ரொம்ப 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 எனக்கு பிடிக்குங்க சிலம்பரசங்க. டாப் மோஸ்ட் கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க. அண்ட் யுவசங்கர் ஒழுக்கம்ங்க, அடக்கம். இதுக்கெல்லாம் வந்து லைக் ஒரே ஒரு வார்த்தையானா யுவசங்கர் தான் சொல்ல முடியுங்க. 2020 பிபிஏங்க. இது இல்லாமல் வந்து லைக் எனக்கு என்னுடைய மரியாதைக்குரிய மேகநாதன் சாருங்க. 3 ஆஃபர் வாங்கியிருக்கேன். சார் நீங்கள் இன்னும் மீட் பண்ணவே இல்லைங்க, உங்களுக்காக காத்துட்டு இருக்கேங்க. 2010 பாஸ் அவுட்டுங்க. இது இல்லாமல் வந்து லைக் என் கூடயே ட்ராவல் பண்ணி டாப் மோஸ்ட் பர்ஃபார்மர், ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ண இர்ஷாத் பற்றி நான் நிறைய சொல்லியிருப்பேங்க. என்னோட வீடியோஸ் போய் பாருங்கள். சார் என்கிட்ட 2 அரியர் இருக்குது சார், நான் டிகிரி முடிக்கல, எனக்கு வேலை கொடுக்க முடியுமா இல்லையான்னு கேட்டு திறமையால் டிகிரி முடிக்காமலே வேலைக்கு போயிருக்கேன். ஒரு கெத்துங்க. ஸோ ஓப்பன் சேலஞ்சுங்க, எவனாலையும் பண்ண முடியாதுங்க. நான் பெருமைப்படுறேங்க. இவனை மாதிரி ஒருத்தன் வந்து லைஃப்லேயே நான் பார்க்க முடியாதுங்க. நேர்மையா நியாயமா எனக்கு டிகிரி முடிக்கல சார், எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்ட்டு ஜெயிச்சவங்க சுரேஷ். ஸோ வாழ்த்துக்கள் தம்பி,
நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. இது இல்லாமல் வெற்றி விக்னேஷுங்க 2020ங்க சிவில் இன்ஜினியருங்க. இது இல்லாமல் வந்து லைக் என் சிங்கம். ஸோ 5 ஆஃபர் வாங்கின வீரமணிகண்டன் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வித் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி துபாய்க்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டியோடு அடிச்சிருக்காருங்க. இது இல்லாமல் வந்து லைக் 42nd ஆஃபர் வந்து லைக் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் 2010-20ங்க கிருதா அப்துல்லாங்க. இது இல்லாமல் வந்து லைக் மோகன சுந்தரம் 2020 டிப்ளமா ட்ரிபிளிங்க. இது இல்லாமல் 44வது ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து சரண் 2020ங்க பி மெக்கானிக்கல். இது இல்லாமல் வந்து லைக் எனக்கு ரொம்ப என் கூடயே கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாள் என் கூடயே இருந்தாங்க. எங்கே இருக்கான் மனோஜ் எங்கே இருக்கானா வெங்கட் சார் கூட இருக்கான், வெங்கட் சார் இருக்கான மனோஜ் இருக்கிற இடத்துல இருப்பான் அப்படின்ற அளவு என் கூடயே ட்ராவல் பண்ண என் செல்லம் லைக் மனோஜ் நான் வாழ்த்துறேன். இது இல்லாமல் வந்து லைக் அடக்கும் ஒழுக்கும் லைக் வாயே திறக்காத ஒருத்தர் இருப்பான் அப்படின்னா வந்து அவன் யாருன்னா நம்மளுடைய அரவிந்தா தான் இருக்க முடியும். இவங்களாம் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் நான் பேசக்கூடிய இன்னொரு தம்பி பார்த்தீங்கன்னா வந்து லைக் பேர் நான் மறந்துட்டேன், சாரிங்க. சரி ஓகேவா. ஸோ 2020 பி மெக்கானிக்கல் இவருங்க சைபர் செக்யூரிட்டி பிளேஸாக இருக்காருங்க. அண்டு நம்மளுடைய சாய் சத்யாங்க. சாய் லைக் எப்பவுமே ஒரு சிரிப்பு, எப்பவுமே வந்து சார் நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன் தம்பி. உண்மையாக நான் ஒன்று மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது மட்டும் தான் சொல்ல விரும்புகிறேங்க. ஸோ நம்முடைய தம்பி அடுத்ததுங்க. ஸோ பாண்டியன், எஸ் பாண்டியனுக்கு பேர் ஞாபகம் வந்துச்சுங்க. பாண்டியன் பிளேஸாக இருக்க 2020 ட்ரிபிளிங்க. இது இல்லாமல் வந்து லைக் நம்முடைய சிங்கம் ராசுங்க, டாப் மோஸ்ட் பர்ஃபார்மருங்க, ஆட்டிடியூட் பிரில்லியன்சி நம்பர் 1 எல்லாத்துலேயுமே சிங்கராஸ் தாங்க. 2010 டிப்ளமாங்க. அண்ட் 51வது ஆஃபர் வந்து லைக் த டாப் மோஸ்ட் பர்ஃபார்மருங்க. பேசினா ஒரு கேள்வி நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு பதில் ஆஃபருங்க, வேற லெவல் ஸ்ரீங்க. ஸோ பிடெக் அப்பேரலுங்க. இவங்க இல்லாமல் வந்து லைக் நம்மளுடைய டாப் மோஸ்ட் பர்ஃபார்மருங்க லைக் நம்மளுடைய வெங்கடேஷுங்க என் பேரில் இருக்கிறவங்க. இன்டர்வியூனா இவ்வளோ டஃப்பாக உலகத்தில் எவனும் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ டஃபாஸ்ட் இன்டர்வியூ வந்து அசால்ட்டாக பிரேக் பண்ணிட்டு சிங்க மாதிரி இன்னவங்க மிகப்பெரிய கம்பெனியில் பிளேஸாக இருக்காங்க. 2015 எம்சிஏங்க. இது இல்லாமல் வந்து 53வது ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சந்திரகாந்த் 2017 மெக்கானிக்கல். அண்ட் ஃபைனலாக நம்மளுடைய 54வது ஆஃபர் நாகராஜன் 2022ங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 54 பேரையுமே நான் வாழ்த்துறேங்க. ஸோ காட்டில் வந்து நிறைய மிருகம் இருந்தாலும் ஒரே ஒரு சிங்கம் தான் இருக்கும். அந்த சிங்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது யாருன்னு கேட்டால் என் செல்லங்க, என்னுடைய கூட பிறக்காத ஏன் தம்பிங்க வீரமணிகண்டன். 5 ஆஃபருங்க, டாப் மோஸ்ட் பர்ஃபார்மர், லெஜண்ட் ஆஃப் தி மந்த்துங்க. போன இடத்துல எல்லா இடத்துலையும் வெற்றிங்க. அண்ட் துபாய் ஆஃபரையும் வாங்கியிருக்காருங்க வீரமணிகண்டன். உன்ன மாதிரி ஒரு பர்சன் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததுக்கு நான் பெருமைப்படுறேன் தம்பி. உண்மையாகவே வந்து லைக் வாழ்க்கை ஃபுல்லாக நீ என் கூடயே இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன் தம்பி. ஒவ்வொரு இடத்துலையுமே எனக்கு துணையாக நீ நின்று கம்பெனியில் இருக்கிற நிறைய வேலைகள் நீ எனக்காக பண்ணி கொடுத்த எனக்கு நான் ஃபீல் பண்ணும் போதெல்லாம் என் கூடயே நின்று என் செல்லம் நீ தான் லெஜண்ட் ஆஃப் திஸ் மந்த்துங்க. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஐடி ஃபீல்டுக்குள்ள நுழையணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் ஒன்று மறந்துடாதீங்க. எந்த சென்டருக்கு போனாலும் 5000 20,000 கம்மியான ஃபீஸை போட்டு லைக் முதல்ல வந்து ஸ்டூடெண்ட் உள்ளே கொண்டு வந்து ஏமாற்றி அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட 2 லட்சம் 3 லட்சம் பிடிங்கிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கோர்சஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நேர்மையாகவும் நியாயமாகவும் போகிற ஒவ்வொருத்தருமே வெற்றியாளர் தாங்க. ஒரு கம்பெனி நாம் ஏமாற்றணும்னு நினைக்கிறோம், அந்த இடத்துல நாம் மட்டும்தாங்க ஏமாறுறோங்க. யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. நேர்மையாக நியாயமாகவும் பண்ணுற ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் ஜெயிப்போங்க. தமிழர்கள் நாம் யாரையுமே ஏமாற்றாமல் பிழைக்க கற்றுக்கணுங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சி ஒரு பெரிய நம்பிக்கையோட வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க்கை தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சேனல் விக்கிடிகின் காஷிவ். இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸ் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒரு நாள் என் சமுதாயமான ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேங்க. இந்த நிறைய பேர் பிளேஸ் ஆனது எல்லாமே யாராவது ஒருத்தங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு போராடுறாங்க தெரியுமா, அவங்க இதை பார்க்கும்போது நாமளும் ஜெயிச்சோம் நம்பிக்கை வராதா அப்படின்ற அந்த நம்பிக்கையாக தான் போடுறோமே தவிர வேறு எந்த ரீசனும் கிடையாதுங்க. கண்டிப்பாக இந்த சமுதாயம் மாறுங்க. பேக்டோர் ப்ராசஸிங் இந்த சிஸ்டத்தை இந்த தமிழ் மண்ணிலேருந்து ஒழிக்காமல் விடவே மாட்டேன். நீங்களும் என் கூட கை கோருங்க. நாமெல்லாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாம். அது கண்டிப்பாக ஒரு நல்ல திறமையான ஒரு தன்னம்பிக்கை இருக்கிற ஒரு முழுமையான சமுதாயமாக இருக்கும். வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சேனல் விக்கிடிகி அண்ட் காஷிவ். நன்றி.